ஹலோ ஹாய் கைஸ், ஒரு 2 பங்கமான செம்ம க்ரைம் த்ரில்லர் படம் தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். இந்த 2 படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்து பிடிச்சோடனே உங்களுக்கே வந்து டிப்ரெஷன் உச்சக்கட்டத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு படம் என்னன்னா 7. பைபிளில் இருக்கிற 7 பனிஷ்மெண்ட்டையும் வந்து அக்யூரேட்டாக 7 கொலையாக பண்ணுற நம்ம இப்போ சைக்கோ. அதை கண்டுபிடிக்க வர 2 டிடெக்டிவ். அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒரு மாதிரி. ஒருத்தர் செம்ம சைலண்ட்டாக இருப்பார், இன்னொருத்தர் எல்லாத்துக்கும் கோவப்பட்டுனே இருப்பார். இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி அந்த கேஸை சால்வ் பண்ணுறாங்கன்றது தான் கதையே. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து வில்லன் ரிவீல் ஆகிற அந்த சீனும், அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது ரொம்பவே மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அந்த படம் தயவுசெய்து போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் டார்க் டோனாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. டேவ் ஃபின்ச்சர் படம்னாலே முக்கால்வாசி அப்படி தான் இருக்கும். அப்புறம் 2வதாக நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா ஷட்டர் ஐலாண்ட், மார்ட்டினோட படம். இது படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜெயில் இருக்கும். அந்த ஜெயில் வந்து ஒரு ஐலாண்டில் இருக்கும். அந்த ஜெயிலில் வந்து நார்மலான கைதிங்க இல்லாமல் மென்டலாக அஃபெக்ட் ஆன கைதிங்க, ரொம்ப கொடூரமான கொலை பண்ண கைதிங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் நடக்கும். அங்கேருந்து ஒரு கைதி வந்து தப்பிச்சிருப்பான். அவனை கண்டுபிடிக்க வர நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்லையோ சரி, அந்த ஜெயிலையோ சரி, அங்கே நடக்கிற க்ரீப்பியான விஷயங்களாக இருக்கட்டும், அந்த ஹீரோவை சுற்றி நடக்கிற ஒரு சஸ்பென்ஸான விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நம்மளை தலையை சுற்ற வைக்கும். நம்மளாலே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சீனை கொண்டு போயிருப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 7ல் எந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருந்ததோ அதே அளவுக்கு இந்த ஷட்டர் ஐலாண்ட் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் புரியுமே. அடுத்து இந்த ஒரு ஃபீல் குட்டான படம் போடலான்னு நான் யோசிச்சு நிற்கிறேன். நீங்கள் இதை எந்த படமாக இருந்தாலும் தயங்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்காக நான் ரிவ்யூ சொல்கிறேன், ரிவ்யூ இல்லை ரெக்கமெண்டேஷனோ போடுறேன். நன்றி, வணக்கம்.